Welcome to the lecture series of Differential Calculus. இன்னைக்கு இந்த வீடியோவில் Differential Calculusல first topic radius of curvature பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிற first formula Cartesian formula. Radius of curvature கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு formula இருக்குது. நம்ம first பார்க்குறது Cartesian. Rho is equal to 1 plus y dash square whole power 3 by 2 by y double dash. Y dash என்றது dy by dx, y double dash என்றது d square y by dx square. ரெண்டு formula நீங்கள் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். Rho is always positive. Rho என்றது distance. So radius of curvature அப்படின்றது ஒரு distance. அது always positive quantity-யாக தான் இருக்கும். அப்போ நம்ம ப்ராப்ளம் போடும்போது நெகட்டிவ் ஆன்சர் வந்தாலும் நம்ம எப்படி எழுதணும்னா பாசிட்டிவ் ஆன்சர் தான் எழுதணும். இப்போ இந்த ரோ ஃபார்முலாவில் dy by dx கண்டுபிடிச்சிட்டு given பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் இன்ஃபினிட்டின்னு வந்ததுன்னா நீங்கள் அடுத்த ஃபார்முலாவுக்கு போயிடணும். அடுத்த ஃபார்முலா என்ன? rho is equal to 1 plus dx by dy என்ற ஃபார்முலாவுக்கு போயிடணும். ஓகேவா? rho is equal to 1 plus dx by dy the whole square whole power 3 by 2 whole divided by d square x by dy square. இதான் இந்த ரெண்டு ஃபார்முலா தான் கார்ட்டீசியனில். சரிங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு சம்மு போகலாம். Find the radius of curvature for the curve root x plus root y equal to 1 at 1 by 4, 1 by 4. இதான் கொஸ்டின். கர்வ் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும். எப்போவுமே இதோட ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எழுதுங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், dy by dx கண்டுபிடிக்கணும், பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி d square y by dx square கண்டுபிடிச்சிட்டு பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரோ ஃபார்முலா எழுதி ஆன்சர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா அதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் ஈக்குவேஷன் எழுதுங்க. கிவன் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரிங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். root x ஓட டிஃப்ரென்சியேஷன் 1 by 2 root x, root y ஓட டிஃப்ரென்சியேஷன் 1 by 2 root y into dy by dx. ஓகேவா? ஸோ root x ஓட டிஃப்ரென்சியேஷன் 1 by 2 root x plus root y 1 by 2 root y into dy by dx. ஏன்னா டிஃப்ரென்சியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதனால் into dy by dx மறக்காமல் எழுதுங்க. ரைட் ஹேண்ட் சைட் கான்ஸ்டன்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. நமக்கு தேவை dy by dx தான். ஸோ அந்த டேர்மை லெஃப்டில் வச்சுக்கோங்க. ஸோ 1 by 2 root 2y into dy by dx equal to minus 1 by 2 root x. ஸோ dy by dx மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ இந்த 1 by 2 root 2y ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போங்க. மைனஸ் 2 root y divided by 2 root x. 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா dy by dx நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் root y by root x. இதில் நம்ம பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ dy by dx, therefore dy by dx at the point 1 by 4, 1 by 4. xக்கு 1 by 4 சப்ஸ்டியூட் பண்ணணும், yக்கும் 1 by 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவல் டு மைனஸ் 1 by 4 xக்கு yக்கு 1 by 4. ஸோ which is equal to minus 1 by 4 root of 1 by 4 divided by root of 1 by 4. மைனஸ் root of 1 by 4 by root of 1 by 4 ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் 1. இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஆன்சர். இப்போ நம்ம dy by dxை திரும்பவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? d square y by dx square கிடைக்கும். ஸோ நம்ம இந்த dy by dx equal to minus root y by root x இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 1, டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? d square y by dx square கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 1 with respect to x. So d square y by dx square கிடைக்கும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் 1 with respect to x, d square y by dx square equal to, எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு மைனஸ் வெளியில் இருக்குது. ஸோ அந்த மைனஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரூட் ஒய் பை ரூட் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போது நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா u by v ஃபார்முலா அப்ளை பண்ணணும். dy by dx என்ன இருக்குது? dy by dx என்ன இருக்குன்னா மைனஸ் ஆஃப் ரூட் ஒய் பை ரூட் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ரூட் ஒய் பை ரூட் எக்ஸ்ன்றதுக்கு நம்ம u by v ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். u by v ஃபார்முலா என்ன? ஹோல் டிவைடட் பை v ஸ்கொயர் இன்ட்டு v இன்ட்டு u டேஷ் மைனஸ் u into v dash. இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ d square y by dx square equal to minus of whole divided by x. அடுத்தது root x into v into u dash. ஸோ 1 by 2 root 2y. root x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியும் இல்லைங்களா? ஸோ root x into 1 by 2 root 2y into dy by dx minus அடுத்தது u into root y into v dash.
v dash-னா root x ஓட differentiation போட்டாச்சு. அடுத்தது நம்ம இதுக்கப்புறம் இதை simplify பண்ண வேண்டாம், டைரெக்டாக பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ d square y by dx square at the point 1/4, 1/4 டைரெக்டாக நீங்கள் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ therefore d square y by dx square at the point 1/4, 1/4 equal to வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, ரூட் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1/4 போடுங்க, எக்ஸ் இருக்கிறதுக்கெலாம் 1/4, ஒய்க்கெலாம் 1/4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1/4 into 1/2 into root of 1/4 dy by dx at the point of 1/4, 1/4 answer minus 1 minus root y. So 1/4 into 1/2 root 1/4. இந்த 1/4 root 1/4 root 1/4லாம் கேன்சல் பண்ணுங்கள். ஹோல் டிவைடட் பை எக்ஸு, எக்ஸுக்கு 1/4. ஸோ எங்கெல்லாம் கேன்சல் ஆகுது கேன்சல் பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1/2. அதே மாதிரி 1/2 ப்ளஸ் திருப்பியும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் நமக்கு. அகெயின் 1/2 ஹோல் டிவைடட் பை 1/4. 1/2 ப்ளஸ் 1/2 நமக்கு 1ன்னு ஆகிடும். ஸோ 1/1/4 தட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சரும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், ரோ ஃபார்முலா எழுதிட்டு ரெண்டு ஆன்சரையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு, கண்டிப்பாக ஃபார்முலா எழுதணும், ஃபார்முலாவுக்கு மார்க் உண்டு. ரோ இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஒய் டேஷ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை ஒய் டபுள் டேஷ் that is equal to 1 plus y dash oda value minus 1 the whole square whole power 3/2. So minus 1 the whole square whole power 3/2 by 4 y double dash that is equal to 1 plus 1 power 3/2 divided by 4. 1 plus 1 2 power 3/2 equal to 4. 2 power 3/2 by 4. 2 power 3/2 எப்படி எழுதலாம்னா 2 root 2ன்னு எழுதலாம். 2 root 2 by 4. ஸோ நம்ம என்ன செய்யலாம், 2 கேன்சல் பண்ணுங்கள் 2 டைம்ஸு. இந்த root 2 divided by 2 2 எப்படி எழுதலாம், root 2 into root 2ன்னு எழுதலாம். ஸோ root 2 into root 2 அதில் root 2 கேன்சல் ஆகிடும். therefore rho equal to 1 by root 2. இதான் இந்த ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். rho is equal to 1 by root 2. இதான் ஃபஸ்ட்டு சம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். prove that at x is equal to pi by 2 of the curve y equal to 4 sin x minus sin 2x rho is equal to 5 root 5 by 4. இதான் கொஸ்டின் வந்து கர்வ் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க, ரோவோட ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரோ ப்ராப்ளம் போட்டு ரோவோட ஆன்சர் வந்து 5 root 5 by 4ன்னு நீங்கள் கொண்டு வரணும். சரிங்களா, அதுதான் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க, அதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் சொல்யூஷன்லேயே கிவன் ஈக்குவேஷன் எழுதுங்க, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dy by dx d square y by dx square ரோ ஃபார்முலா, இதான் ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் y equal to 4 sin x minus sin 2x ஈக்குவேஷன் 1 டிஃப்ரென்ஷியேட் 1 with respect to x. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு dy by dx லெஃப்ட் ஹேண்ட் சைட் dy by dx equal to 4 into sin ஓட differentiation cos. So 4 cos x minus sin 2x ஓட differentiation cos 2x into what? Into 2. ஏன்னா 2x differentiate பண்ணால் into 2. equation 2ன்னு எடுத்துக்கலாம். So 2 into cos 2x equation 2. இப்போ பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். dy by dx at the point x equal to pi by 2. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் pi by 2 போடுங்க. So 4 cos pi by 2 minus 2 cos 2 into pi by 2. Cos 90 ஓட வேல்யூ 0. So 4 into 0. இங்கே 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா minus 2 into 2 கேன்சல் ஆனால் cos pi ஓட வேல்யூ minus 1. So 4 into 0 into anything 0 minus into minus plus 2. இதான் ஆன்சர். அடுத்து நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் போகணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 2 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஏன்னா அதுதான் நம்மளோட dy by dx ஈக்குவேஷன் 2. அதை தான் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும், d square y by dx square கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 2 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் d square y by dx square equal to 4 into cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா minus sin x
அங்கே ஏற்கனவே ஒரு -2 இருக்குது, அதை அப்படியே எழுதுங்க. திருப்பி cos 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -sin 2x into 2. ஓகேவா? ஸோ -4 sin x minus into minus plus 2 into 2 4 sin 2x. இப்போ பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். d square y by dx square at the point x equal to pi by 2 -4 into sin of pi by 2 plus 4 into sin 2 into pi by 2. இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா sin பைன்னு வந்துடும் உங்களுக்கு. sin 90யோட வேல்யூ 1, sin மல்டிபிள்ஸ் ஆஃப் பையோட வேல்யூ 0. ஸோ 2 கேன்சல் ஆனால் sin பைன்னு வந்துடும். sin பையோட வேல்யூ 0. 0 into anything 0. ஸோ அந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். sin pi by 2ஓட வேல்யூ 1. ஸோ -4 into 1. ஸோ -4 plus 0 -4. ஸோ இப்போ ரோ ஃபார்முலா போகலாம். ரோ இஸ் ஈக்குவல் டு 1 plus y dash square whole power 3 by 2 by y double dash, which is equal to 1 plus 4 y dash square. ஓகேவா? ஸோ 2 square 4 ஆகிடும் நமக்கு. whole power 3 by 2 by -4. 1 plus 4 5. சரிங்களா? 5 power 3 by 2 whole divided by -4. That is 5 power 3 by 2 na 5 root 5 by -4. Rho is always என்ன quantity? Positive quantity. இப்போ பாருங்கள் ஆன்சர் மைனஸில் இருக்குது, ஆனால் நம்ம எடுத்து எழுதும்போது எதில் எழுதணும்? பாசிட்டிவில் தான் எழுதணும். Rho is always positive quantity. Therefore, rho is equal to 5 root 5 by 4. இதை ஞாபகமாக எழுதுங்க, மைனஸ் எழுதக்கூடாது. ஓகேங்களா? இதான் நம்மளோட செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள், ப்ரூவ் தட் ரோ இஸ் ஈக்குவல் டு 5 root 5 by 4. அதே ஆன்சர் நமக்கு வந்துச்சு. ஸோ இதான் அந்த செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின் போகலாம். Find rho for the curve y equal to c into cos hx by c at 0, c. y equal to first given curve எழுதிக்குங்க. c into cos hx by c, அதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. ஸோ இதை நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dy by dx equal to c into ஒரு c விட்டுட்டுருக்கு பாருங்கள். ஸோ c into cos hx by c. hன்றது ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன். ஸோ ஹெச்ன்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண காஸ் ஹெச்எக்ஸ் சைன் ஹெச்எக்ஸ்ன்றது எல்லாமே ஹைப்பர்பாலிக். ஸோ சி இன்ட்டு, ஓகேவா? ஸோ ஒய் ஈக்குவல் டு சி இன்ட்டு காஸ் ஹெச்எக்ஸ் பை சி. இப்போ நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் முன்னாடி இருக்குது, ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். காஸ் ஹெச்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சைன் ஹெச்எக்ஸ் பை சி இன்ட்டு 1 by c. ஏன்னா டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா இன்ட்டு 1 by c மறக்காமல் எழுதணும். இந்த சியும் 1 by cயும் கேன்சல் ஆகிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஹெச் ஆஃப் எக்ஸ் பை சி. இதான் நம்மளோட dy by dx. ஓகேவா? இப்போது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, dy by dx at the point 0, c. பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துருங்க 1ன்னு. ஸோ dy by dx at the point 0, c. எக்ஸுக்கு 0, ஒய்க்கு c சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ sin h of 0 by anything 0. ஸோ sin h of 0. sin h of 0ஓட ஆன்சர் 0. அதனால் நமக்கு அங்கே 0ன்னு வந்துடும். அடுத்தது sin h 0ஓட ஆன்சர் 0. அதனால் sin h of 0, ஹெச்ன்றது ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன், அதை மறந்துடக்கூடாது. விச் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன கண்டுபிடிப்போம்? d square y by dx square நமக்கு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு சைனோட டிஃப்ரென்சியேஷன் cos hx. சரிங்களா? டிஃப்ரென்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். d square y by dx square ஈக்குவல் டு cos sin hxோட டிஃப்ரென்சியேஷன் cos hx. ஸோ cos hx of x by c into 1 by c வந்துடும். டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதனால் into 1 by c. ஓகேங்களா? இப்போது செகண்ட் டெரிவேட்டிவில் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். therefore d square y by dx square at the point 0, c equal to 1 by c into cos h 0. cos h 0ஓட ஆன்சர் என்ன? cos h 0ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சால் தான் போட முடியும். cos h 0ஓட வேல்யூ வந்து 1. சரிங்களா? ஸோ 1 by c into 1, ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 1 by c. இப்போ ரோவோட ஃபார்முலா எழுதுங்க. ரோ இஸ் ஈக்குவல் டு 1 plus dy by dx whole square whole power 3 by 2 whole divided by d square y by dx square, which is equal to 1 plus dy by dx ஓட ஆன்சர் என்ன? 0 நமக்கு 0 whole power 3 by 2
divided by d square y by dx is good answer 1 by c. 1 power 3 by 2 na artham 1 na artham divided by 1 by c which is equal to c. Therefore rho is equal to c. In the question la radius of curvature answer rho equal to c. Thank you for watching.